ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாளை ஜூன் 9 வைகாசி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஒரு நாளில் விநாயகருக்குரிய இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நாம் நமது வீட்டில் வாங்கி வைத்தோம் என்றால் நமது வீடும் நமது குடும்பமும் அதிக அளவில் இனிமையை காணுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றதாம். விநாயகரை எடுத்துக்கொண்டாலே அதாவது பிரச்சனைகளை முதலாக நீக்கக்கூடிய கடவுளாகவும் முதன்மை கடவுளாகவும் விளங்குபவர் விநாயகர். விநாயகரை நினைத்து கொண்டு நாம் விளக்கேற்றினாலும் எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலுமே அந்த பரிகாரமானது வெற்றியை கொடுக்கும். நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி விநாயகருக்கு இருக்கின்றதாம். எனவே இந்த விநாயகரை நினைத்து நாம் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும், அதுவும் இந்த வைகாசி கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வாங்கி வைப்பதால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும். காஞ்சி மகா பெரியவா அடிக்கடி அவருடைய பக்தரிடம் மாதம் மாதம் வருகின்ற கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகருக்கு இந்த ஒரு பொருளை உன்னுடைய வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டு பார், உன்னுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றப்படும் என்பது போல கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் முடிந்தால் காலை நேரத்தில் எழுந்த உடனேயே அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு எழுந்து சென்றுவிட்டு ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு நம்மளால் முடிந்த நைவேத்தியத்தை படைத்துவிட்டு நம்முடைய கோரிக்கைகளை வைத்தோம் என்றால் கட்டாயம் நம்முடைய கோரிக்கைகளானது நிறைவேற்றப்படுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் விநாயகரை வணங்குவதால் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நாம் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று நமது வீட்டில் நாம் வாங்கி வைக்க வேண்டிய அந்த முக்கியமான பொருள் என்னவென்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கரும்பு இருக்கிறது அல்லவா, விநாயகருக்கு இந்த கரும்பானது மிகவும் பிடிக்குமாம். விநாயகருக்கு மிகவும் பிடித்த இந்த ஒரு கரும்பை, அதாவது முழு கரும்பையோ அல்லது ஒரு அடி இருக்கக்கூடிய கரும்பு அளவாவது நம்ம வாங்கி நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நாம் பூஜை செய்ய வேண்டுமாம். இப்படி நாம் பூஜை செய்து காலையில் பூஜை செய்தோம் என்றால் சிறிது நேரம் கழித்து 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ அதற்கப்புறமாக வீட்டில் இருக்கிற அனைவருமே அந்த கரும்பை சாப்பிட்டு கொள்ளலாம். அந்த கரும்பை வைத்து நீங்கள் பூஜை செய்யும் பொழுது சந்தனம் குங்குமம் எல்லாம் அளித்து தீய ஆராதனைகளை எல்லாம் காட்டி சாம்பிராணி புகை என அனைத்துமே போட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவோ நீங்கள் விநாயகரிடம் நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து குடும்ப பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படுமாம். இந்த ஒரு பொருளுக்கு அவ்வளவு சக்தியானது இருக்கின்றதாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பொருளை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் உங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்து இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை. மறக்காமல் நீங்களும் செய்யுங்கள். வாழ்க்கையில் நலம் பெறுங்கள்.